இங்க ஒருத்தர் தன்னோட மனைவியோட நெக்லஸை திருடலான்னு முடிவு பண்ணி சொந்த வீட்லயே திருட்டுத்தனமா நுழைஞ்சு தேடிட்டு இருக்கும்போது அவரோட மனைவி அவரை பாத்துடுறாங்க. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சுட்டு நிக்கிறாரு. என்னன்னே தெரியலமா, இன்னைக்கு ஃபுல்லாவே உன்னோட ஞாபகமாவே இருந்துச்சு, அதனாலதான் உன்னை பார்க்க ஓடோடி வந்துட்டேன்னு சொல்ல அதை கேட்டு அவரோட மனைவியோ வெக்கப்பட்டுக்கிட்டே இருங்க நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன்னு கிளம்புறாங்க. அந்த சமயம் அவரோட பசங்க கரெக்டா உள்ள வந்துடுறாங்க. இவங்களை என்ன சொல்லி துரத்துறதுன்னு தெரியாம உங்களுக்கு படிக்கிற வேலையெல்லாம் இல்லையா, போய் படிங்கன்னு சொல்லி அவங்களே அனுப்பிடுறாரு. இப்ப போன மனைவி திரும்பவும் உள்ள வந்து இந்தாங்க வாழைப்பழம்னு கொடுக்க, இது என்னடா சோதனைன்னு நினைச்சுக்கிட்டு நீ ரொம்ப நாளா சினிமாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீல, பசங்களையும் அழைச்சிட்டு அப்படியே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த நேரத்துல சினிமாவா, அதுவும் நீங்க இல்லாம சினிமாவுக்கு போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றதுக்கு இவரும் நீ சினிமாக்கே போகலைனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுன்னு சொல்லி கதவை சாத்திடுறாரு. இப்ப எப்படியோ ஒரு வழியா வெட்டுகரமா அந்த நெக்லஸையும் திருடிடுறாரு. 2 நாள் கழிச்சு நெக்லஸை காணும்னு மனைவி கிட்ட இருந்து போன் வருது. அதை கேட்டுட்டு இவரும் அறக்க பறக்க வீட்டுக்கு ஓடி வராரு. இங்க வந்து பார்த்தா ஒரு ஊரையே கூட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸுக்கும் போன் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்துல போலீஸுமே கரெக்டா வந்துடுறாங்க. போலீஸை பார்த்ததுமே இவரு அவங்க கிட்ட போய் இந்த வீடு ஃபுல்லாவுமே எங்களோட கைரேகை நிறைஞ்சிருக்கும், அதுல திருடனோட கைரேகையை மட்டும் தனியா எடுத்து கொடுங்கன்னு சொல்ல, அதுக்கு போலீஸ்காரர் அவரை மேலையும் கீழையும் ஏத்த இறக்கமா பார்த்துட்டு உள்ள போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்து போலீஸ்காரர் நெக்லஸ் எல்லாம் காணா போகல, நீங்க எல்லாம் போங்கன்னு சொல்லி கூட்டத்தை கலைச்சு விடுறாரு. இப்ப என்னதான் ஆச்சுன்னு உள்ள காட்டுறாங்க நம்ம ஆளோட நிலைமை.